ஹாய் எவ்ரி ஒன், நான் சதீஷ் அண்ட் என்னோட ஒய்ஃப் திவ்யா. ஸோ இந்த 100 days பாலியோ டயட் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கப்பலாக தான் எடுத்திருந்தோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் இந்த டயட்டை வந்து நாங்கள் எடுக்கிறதா இனிஷியலாக பிளானில் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து மெடிசன்ஸில் தான் வந்து என் ஒய்ஃபுக்கு சில ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆக்சிடென்டலாக என் ஃப்ரெண்டை வந்து என்னோட கொலீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலியோ டயட் பற்றி சேலஞ்ச் வந்து அவர் எடுக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி டயட் மூலியமாக போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அவங்க வந்து ஒரு 10 days வந்து இதை பற்றி இந்த பாலியோ டயட் எடுத்து ட்ரை பண்ணாங்க இனிஷியலாக. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து கேலரிஸ் கட் பண்ணுறதுக்காக ரைஸ் சுகர் எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 10 days பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே இது எடுக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நான் அவர் ஷாஜகான் கிட்ட நான் செக் பண்ணேன். அவர் வந்து இந்த பாலியோ டயட் பிகினர்ஸ் ஸ்கேன் வந்து எடுக்கணும். அண்ட் அந்த ஸ்கேனுக்கு அப்புறம் அவர் வந்து சஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டு அண்ட் ப்ராப்பராக எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணால் ஈஸியாக வந்து இதில் வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப்காக எடுக்கிறதா தான் பிளானு. லேட்டர் வந்து அவங்க வந்து இல்லை கூட வந்து நீங்களும் எடுத்தால் பெட்டராக இருக்கும், டயட் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னதுனால சரி 2 பேரும் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 100 days கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் அவங்களோட ஹெல்த்தும் நல்லா ரெக்கவரி வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒரு 30 to 35 daysல நல்ல ஒரு ரெக்கவரி வந்து தெரிஞ்சது. அண்ட் இந்த 100 days கம்ப்ளீட் பண்ணும்போது நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து நல்லா பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, கூட ஒரு சைட் கிக்காக எடுத்த எனக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட் லாஸும் இருந்தது. ப்ளஸ் வந்து நல்லா வந்து ஒரு ஏஜ் ரிவர்சலுமே வந்து நல்லா தெரிஞ்சிருந்தது. அண்ட் நான் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த பாலியோ டயட் வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இதை பற்றி நான் சொல்கிறத விட என் ஒய்ஃப் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் திவ்யா. அண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அவர் தான் பாலியோ பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சொல்லும் போது எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி எப்படி ஃபுட்டில் வந்து எப்படி காப்ஸ் எதுவுமே இல்லாமலாம் என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக அழுகிற அளவுக்குலாம் நான் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் சரி ஓகே. அவர் என்னன்னா எனக்கு ஒரு 8 years வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. எந்தன்னா அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா இந்த மாதிரி எல்லா மெடிசனுமே நான் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் இது லைஃப் லாங் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும், ஒரு சேஞ்சுக்கு நம்மளால கொண்டே வர முடியாது. கண்டிப்பா ஒரு கியூர்ன்றது இந்த எந்த மெடிசனுமே எனக்கு கிடைக்கல. டெம்பரவரியா எனக்கு சரியாச்சு தவிர ஃபுல்லா ஒரு கியூர்ன்ட்டு எனக்கு கிடைக்கலன்னும் போது சரி நம்ம ஃபுட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஓகே ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் எடுத்தது. ஒரு 10 days நான் வந்து அவங்க கிட்ட டயட்லாம் எடுத்து கூட எடுக்கல. ஜஸ்ட் இந்த குரூப்ல இருக்கிறத பார்த்து நாங்களாவே கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணோம். அப்ப வந்து ஓகே நம்மளால சாப்பிட முடியுது அப்படின்னு தோணும் போது நாங்க சரி ஓகே அவர்கிட்ட டயட் எடுத்து ப்ராப்பரா எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே சரியாகும்ன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நாங்க அதே மாதிரி டெஸ்ட் எடுத்து அவங்க ஷாஜகான் சார் கிட்ட கேட்டு நாங்க டயட் எடுத்திருந்தோம். சோ அதை எடுத்து உண்மையா சொல்லணும்னா நல்ல டிஃபரன்ஸ் எனக்கு வர ஃபர்ஸ்ட் வீக்ல எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தயிர் சாப்பிட்ட உடனே எனக்கு வீசிங் வரும். ஆனா இந்த 100 daysமே நான் தயிர் சாப்பிட்டேன். அவருக்கு கேட்பேன், நான் சொல்லுவேன் எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து எனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கு. நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு லெமன் சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி கோல்டா தெரியற மாதிரி இருக்கு, தயிர் சாப்பிட்டா கோல்ட். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க சாப்பிடுங்கன்னு அவர் தான் சொன்னாரு. அதே மாதிரி நான் சாப்பிட்டேன். அப்படியே எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் எனக்கு நம்புற மாதிரியே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் நான் சாப்பிடும் போது ஓகே நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கும் தெரிஞ்சிச்சு ஹெல்த்ல. அண்ட் என்னன்னா நாங்க எடுத்தது வந்து வெயிட் லாஸ்க்காக தான் எடுக்கல, ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும்ன்ற மேஜர் ரீசனுக்கு தான் எடுத்தது. ஆனா உண்மையா பார்த்தா அதுல எங்களுக்கு சைட்ல என்னெல்லாம் கிடைச்சுன்னா எனக்கு 10 kg லாஸ் கிடைச்சிச்சு, அவருக்கு 10 kg லாஸ் கிடைச்சிச்சு. எங்களோட ஏஜ் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆன மாதிரி இருந்தது. மோஸ்ட் ப்ராபப்ளி பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் மட்டும் எடுக்கல, கூட வீட்டுல வந்து என்னோட அத்தையும் சேர்த்து அவங்களுக்கும் சரி நீங்களும் எடுத்துக்கோங்க சொல்லி அவங்களுக்கும் பாலியோ நாங்க சமைக்கிறத தான் அவங்களுக்குமே கொடுத்துருந்தோம். அண்ட் அவங்களுக்குமே வெயிட் லாஸ் கொஞ்சம் அவங்களுக்கும் கண்ணெதிர்க்க நாங்க பார்த்தோம். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு, டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. நிறைய டாட்ஸா இருந்தது. அவங்களுக்குமே ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா பிளாக் கலர் பேச்சஸ்லாம் இருந்தது. பட் இப்போ இந்த 100 days நாங்க முடியும் போது பார்த்தா கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட ஒரு 80% மேல அவங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆயிருந்தது. சோ நீங்க எடுக்கிறீங்கன்னு போது ஹெல்த் என்னடா வெறும் 100 days மட்டும் எடுத்துட்டு நம்ம ரிசல்ட் வந்து பார்க்க முடியாது. ஒரு கம்ப்ளீட்டா ஃபுல்லா நம்ம ஹெல்த் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடும்னு சொல்ல முடியாது. நம்ம லைஃப் லாங் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டிராவல் பண்றோமோ கம்ப்ளீட்டாவே நம்ம பாடி ஃபுல்லாவே ரெக்கவர் ஆகி
அது வேர் நுனி வரைக்கும் போய் சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கண்டினியூ பண்றோமோ அது சரியாகும்ன்றது நான் ஃபீல் பண்றேன். அதனால என்னன்னா நம்ம என்னதான் பிரேக் எடுத்தாலும் திருப்பி இந்த பேலியோக்குள்ளேயே நாங்க இருக்கணும்ன்ற மாதிரி தான் நாங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்கோம். சேம் வைஸ் நம்ம கிட்ஸுக்குமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸோ கொடுத்து அவங்களுமே வந்து நம்ம சமைக்கும் போது நான்வெஜ், ஃப்ரூட்ஸ், ஐ மீன் வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா கொண்டு போகணுன்றத நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். இது மட்டும் இல்ல, டயட் மட்டும் இல்லாம கூடவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாக்கிங் வந்து ரெகுலரா பண்ணணும் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க இது வந்து ஒரு இந்த 100 டேஸ்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டயட் வந்து ஒரு 100 டேஸ் ஃபாலோ பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து நார்மல் லைஃப் போனோம் அப்படி அந்த மாதிரி கிடையாது. இந்த 100 டேஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளா வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செட் பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட் பண்றதுக்கான ஒரு டைம் பீரியடா தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த 100 டேஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து இப்போ வந்து பேக் டு அந்த நார்மல் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரைஸ் இல்லை அந்த சுகர்ன்றது எடுக்கிறது வந்து எங்களுக்கு மைண்ட் வரல. ஏன்னா இது வந்து எங்களுக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு. அண்ட் சுகரோ இல்லை ஏதாவது சின்னதா வந்து இப்போ பசங்களுக்கு கொடுக்குற அந்த பாலோ இல்லை ஏதோ வந்து நம்ம சின்னதா வந்து வாயில பட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுகராவோ இல்லை ஒவ்வொரு இதுவாகவோ தெரியுது. அது ரொம்ப அப்நார்மலா போயிடுச்சு. எங்களுக்கு இது வந்து இப்போ நார்மலா பண்ணுது. ஸோ இது இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து எங்களுக்கு வந்து நல்லதா ஃபீல் பண்றோம். அண்ட் இது இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து எங்க பசங்களுக்கும் கொண்டு போகணும்னு பார்க்குறோம். நான் ஷாஜகான் ப்ரோ கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த பாலியோ டயட் வந்து எப்படி இது வந்து நான் வந்து கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்காது. ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு தேவைப்படாது. ஃபியூச்சரில் அவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த டைமில் அவங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அக்செப்டபிள். அண்ட் இப்போதைக்கு எங்களோட லைஃப் ஸ்டைல் நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க வந்து அவங்க ஃபியூச்சரில் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை பார்த்து தான் வந்து அவங்க நடந்துப்பாங்கன்றதுக்காக எங்களோட லைஃப் ஸ்டைலை நாங்கள் வந்து இந்த பாலியோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்ட்டு எங்களுக்கு வந்து இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. எங்களை மாதிரியே அதே மாதிரி கப்பலா ஸ்டார்ட் பண்றீங்கன்னு போது உங்களுக்கு டயட் எடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க ப்ராப்பரா டயட்னு எடுக்கிறீங்க அப்படின்னா டயட்டிஷியன் கிட்ட கேட்டு எடுங்க. ஐ மீன் இப்போ நாங்க வந்து ஷாஜகான் சார் கிட்ட கேட்டு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு யாரு நீங்க இவங்களை ஃபாலோ பண்றீங்கன்னா சார் கிட்ட கேட்டு கூட நீங்க எடுக்கலாம். இல்லைன்னா ஏன்னா நீங்களா ரேண்டமா எடுக்காம ஒருத்தரை கேட்டு எடுக்கும் போது சோ நம்மளுக்கு என்ன டவுட்னாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கவும் முடியும். அண்ட் ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்டும் நம்மளுக்கு அப்பதான் கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஷாஜகான் ப்ரோ. அண்ட் உங்களோட இந்த சர்வீஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும்ட்டு வந்து நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம்.